எந்த மாதிரி இந்த வாழைப்பூவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பெண்களுக்கு பிசிஓடி இருக்கா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கா, தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மொத்தமாக இந்த வாழைப்பூவை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் மிக வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த வாழைப்பூவை நம்ம எப்படி எடுக்கலாம், அதே மாதிரி இந்த வாழைப்பூ ஜூஸ் இல்லைன்னா கஷாயத்தை ஆண்கள் குடிக்கலாமா? நிச்சயமாக குடிக்கலாம். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்கள், அடி வயிற்று பகுதியில் ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை யூரினரி பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இல்லை அடிக்கடி யூரின் போகும்போது வலி இருக்குது, ஆண் உறுப்பில் நமக்கு எரிச்சல் இருக்குது, சில நேரம் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னாலோ, இல்லை பொதுவாகவே பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லாம் நமக்கு குறைஞ்சி ஆரோக்கியமாக இருக்க வாழைப்பூ சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துடுவீங்க. சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி, பிபி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் வாழைப்பூ ஜூஸ் ரொம்ப சிறந்தது. இது எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பு மேலே ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஒரு 3 கைப்பிடி அளவு வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதனோட வேறு என்ன சேர்க்கணும்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதனோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இதனோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இது கூட கொஞ்சமாக நம்ம சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி போட்டு தான் அரைக்கணும். அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு 200 ml காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிடணுங்க.